மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 2022 முதல்வராக இருந்த பசவராஜ் பொம்மை வீட்டை முற்றுகையிட முயன்ற வழக்கில் சித்தராமையா உள்ளிட்டோர் மீது கிரிமினல் வழக்கு பதியப்பட்ட நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேரில் ஆஜராக கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட்டு கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன பாரதி ராஜா? கண்டிப்பாக முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். கர்நாடகாவை சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரான சந்தோஷ் என்பவர் 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் உடுப்பியில் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் உயிரிழப்பதற்கு முன்பாக பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அப்போதைய கிராம வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த KS ஈஸ்வரப்பா அவர்கள் இந்த கட்டுமான பணிகளில் ஈடுபடுவதற்கு 40% கமிஷன் கேட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்தார். இந்த உயிரிழப்பு விவகாரத்திற்கு 40% கமிஷன் விவகாரம் தான் காரணம் என காங்கிரஸ் கட்சி கடுமையான குற்றச்சாட்டை ஈஸ்வரப்பா மீது வைத்தது. இதைத் தொடர்ந்து அவர் ஈஸ்வரப்பா தனது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார். ஆனாலும் இதை விடாமல் காங்கிரஸ் ஈஸ்வரப்பாவை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தலைமைச் செயலகமான விதான சௌதாவை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றனர். இந்த போராட்டத்தில் தற்போதைய காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா, அமைச்சர்களான ராமலிங்க ரெட்டி, MP பாட்டீல், அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் ரஞ்சித் சிங் சுர்ஜிவாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றும் அவர்கள் போலீசாரின் தடுப்பை மீறி விதான சௌதாவை முற்றுகையிட முயற்சித்ததால் அவர்களை கைது செய்து அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா தரப்பினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு இன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் சட்டத்தின் முன்பு அனைவரும் ஒன்றுதான், எனவே கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும். மார்ச் 7ஆம் தேதி அமைச்சர் ராமலிங்க ரெட்டி நேரில் ஆஜராக வேண்டும். அதே போல காங்கிரஸ் மூத்த பொறுப்பாளர் ரஞ்சித் சிங் சுர்ஜிவாலா மார்ச் 11ஆம் தேதியும், அமைச்சர் MP பாட்டீல் 15ஆம் தேதியும் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டார். சித்தராமையாவை பொறுத்த மட்டும் மார்ச் 6ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதி கூறுகிறார். அது மட்டுமல்ல, இத்தனை நாள் இந்த மனு தாக்கல் செய்ததற்காக, இத்தனை நாள் இதை இழுத்தடித்து இந்த மனு தாக்கல் செய்ததற்காக இந்த 4 பேருக்குமே யாரெல்லாம் இந்த முதல்வர் சித்தராமையாவாக இருக்கட்டும், ரஞ்சித் சிங் சுர்ஜிவாலா, அதே போல அமைச்சர்கள் MP பாட்டீல், ராமலிங்க ரெட்டி ஆகிய 4 பேருக்குமே தலா 10,000 ரூபாய் அபராதத்தையும் நீதிமன்றம் விதித்திருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி பாரதி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.